ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். உலகத்தில் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு கோயிலை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம பல சிவாலயங்களுக்கு போயிருப்போம், பல முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு போயிருப்போம், நிறைய கோஷ்ட தெய்வங்களை பார்த்துருப்போம். அதாவது துர்காதேவி, பைரவர், சூரியன், தட்சிணாமூர்த்தின்ட்டு. ஆனால் நம்ம ஈசிஆரில், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் மரக்காணத்துக்கு முன்னாடி செய்யூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான முருகப்பெருமானுடைய கோயில் இருக்குது. இந்த முருகப்பெருமானுடைய கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா, கோயிலை சுற்றியுமே பாருங்கள், ஒரு வேதாளத்துக்கு ஒரு சன்னிதானங்க. வேதாளங்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமான் திருக்கோயில். அதாவது முருகப்பெருமானோடு போர் புரியும் பொழுது, அதாவது சூரபதுமனை போர் புரியும் பொழுது நம்ம பூத வேதாளப்படை என்ற ஒரு செய்யுள் பகுதியே இருக்குது. ஆமாம், வேதாளங்கள்லாம் கூட முருகப்பெருமானுக்கு உதவி பண்ணியிருக்குதான். அதுபோல் அந்த வேதாளங்கள்லாம் முருகனை விட்டு பிரிய மனமில்லாமல் முருகரோடவே இந்த கோயிலில் நின்றுட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திர தினத்தன்னைக்கும், அதே போல் அஷ்டமி தினத்தன்னைக்கும் அவங்கவுங்க நட்சத்திரத்தை வேதாளத்தை வழிபட்டோம்னா நம்மளுடைய நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பது இந்த கோயிலினுடைய நம்பிக்கை. இந்த வேதாளங்கள்லாம் வழிபடக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருக்கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அற்புதமான கோயில். இதெல்லாம் நம்ம உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.